கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, வியாபார லாபம் எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த சேனல் அவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கு. இதில் உலகம் பூரா பார்த்துட்ருக்கீங்க, உலகம் பூரா அதோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அதை விட எங்களுக்கு அதில் கமெண்ட்ஸ் அழகாக கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பரிமாறிக்கிறீங்க. அது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களால் தான் எங்களுடைய ஜோதிடர் யுகம் சேனல் அவ்வளோ மேலே மேலே வளர்ந்துட்டே போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. வேத ஜோதிடர் திரு பிரகாஷ் நரசிம்மன் அவர்கள் அவ்வளோ அழகாக ஒரு பலனையும் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி அருமையாக சொல்லிகிட்ருக்காரு. வாங்க அவரை சந்திப்போமா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை முதல்ல பார்க்க போகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கடகராசியில் குரு பகவான் உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது, சூரியன், புதன் சேர்க்கை. கன்னி ராசியில் சுக்கிரன் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் ராகு அண்ட் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், முக்கியமான சேஞ்ச் ஆஃப் பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. இது பல வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும், லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது புரட்டாசி மாத பிறப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் பயிற்சி. ஆனால் மாத பிறப்புங்கிறது அடுத்த நாள் தான், 18ஆம் தேதி தான். அதனால் இந்த மாத பிறப்புக்கான தர்ப்பணம் பண்ணுறவங்க புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, செப்டம்பர் 18ஆம் தேதி தான் பண்ணணும். செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு உலக மக்களுக்கு, நம்மளுடைய ஜோதிடரிகம் நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது. அது என்ன சார் வரப்பிரசாதமான அப்படின்னா, பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மிதுன ராசியிலிருந்து. கடகராசிங்கிறது செவ்வாய்க்கு நீச்சஸ்தானம். நீச்சஸ்தானத்துக்கு போனால் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உச்ச குரு இருக்கார். ஒரு நீச்ச கிரகம் இன்னொரு உச்ச கிரகத்தோடு சேரும் பொழுதோ, உச்ச கிரகத்தின் பார்வையில் வரும் பொழுதோ அந்த கிரகம் நீச்ச பங்க பலனை தரும். அதனால் பல பேருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகி அந்த துலாம் சுக்கிரன் சேர்க்கைக்கு செவ்வாயின் 4ஆம் பார்வை கிடைக்கிறது. இது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். பலருக்கு கடன் உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா கடன் உதவிகளை கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செயல்படுத்திக்கிறதுக்கான, அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான நேரம் செப்டம்பர் 27க்கு மேலே நிறைய நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான 2 தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில்
18ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் 26ஆம் தேதி பௌர்ணமி. அதுக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி மகாலய பக்ஷ ஆரம்பம். இந்த நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். அன்றைக்கி உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது பொதுவான கிரக நிலவரம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, வியாபார லாபம் எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் சார் நாங்கள் கவலைப்படணும்? ஆனால் நாங்கள் கஷ்டம்தானே பண்ணுறோம். வேலை கிடைச்சிருக்கு சார், உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வேலை கிடைக்கலன்ட்டு. ஆனால் வேலை கிடைச்ச வேலையை ஒழுங்காக பண்ண தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம்? சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. தப்பான கான்செப்டில் இருப்போம். எனக்கு எடுத்தோடனே இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, எடுத்தோடனே ஹீரோ. ஆமாம் சார், எடுத்தோடனே ஹீரோ, அடுத்தது அரசியல், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர். ஏன் உங்களுக்கு இந்த ஃபாரின் மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாதா? இல்லை சார், தேவையில்லை சார். நம்ம எல்கேஜி சேர்ந்து அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம், அதுக்கப்புறமா 10th போகிறோம், அப்புறம் 12th போகிறோம், அப்புறம் தான் பிஹெச்டி, டாக்டர்ஸ்னு எம்பிபிஎஸ்னு போகிறோம். ஏன் எடுத்தோடனே எம்பிபிஎஸ் படிக்க போகிறோமா? அப்படி கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு அனுபவம் தேவை. உங்கள் அனுபவத்தை வளர்த்து கொள்வதற்கு முதல்ல என்ட்ரி லெவல் ஜாபுக்கு போங்க. நான் எடுத்தோடனே நான் என்ன படிச்சிருக்கேன்? பிஎஸ்சி படிச்சிருக்கேன். நானும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து 10,000 சம்பளத்துக்கு கொடுக்க மாட்டான், 50,000 சம்பளத்துக்கு கொடுக்க மாட்டான். முதல்ல 10,000 கொடுப்பாங்க. நீ பர்ஃபார்மன்ஸ் 1 இயரில் என்ன பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிற, அடுத்த வருஷம் 10,000லேருந்து 18,000 சேலரி போடுவாங்க. அடுத்த வருஷம் 50%. ஸோ இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி போகும். நம்ம வேலையும் பண்ண மாட்டேன், சோம்பேறித்தனமாகவும் இருப்பேன். அதே சமயம் எனக்கு சம்பளமும் ஒன்றுன்னா இது என்ன அரசாங்க ஊதியமா? உடனே அரசாங்க அதிகாரிகள்லாம் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. பல பேர்த்துக்கு அங்கே வேலை தெரியாது, அது வேறு விஷயம். நம்ம அதை பற்றி இந்த கமர்ஷியல் பேச வேண்டாம். நம்ம பேசுகிறது வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, யாருக்கிட்ட நல்லவனாக இருந்தாலும் சரி, யார் நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் நல்லவனாக இருந்தால் நீங்களும் நல்லவனாக இருங்க. அவன் பொல்லாதவனாக இருந்தால் நீங்களும் பொல்லாதவனாக மாறுங்க. அதே சமயம் அவன் நல்லவனாகவே இருந்தாலும் அவனை பற்றின ஒரு சந்தேக கண் உங்கள்கிட்ட இருக்கணும். 7ஆம் இடத்துல சனி இருக்கார், சரி நல்லவன் தான். 7ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கார். 7ஆம் இடம் பாதகஸ்தானம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்பாக எவன் வரானோ அவன் உங்களுக்கு நல்லவனாக இருக்க மாட்டான். அவன் நல்லவன் தான். துரியோதனன் தனியாக பார்த்தா நல்லவன். ஆனால் அவனை ஏன் கெடுதலாக பார்த்தனா அவனுடைய பொறாமை குணம். இவன் வளர்ந்துருவானே. உங்கள்கிட்ட அதே ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும். அந்த ஒரு கெட்ட குணம் தான். நான் உங்களைன்னு சொன்னது உங்களை இல்லை, உங்களுடைய நண்பர்களை. உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவன் நல்லவனாக இருப்பான். ஆனால் உங்களுக்கு அவன் கெடுதல் பண்ணுவான். அதனால தான் கவனமாக இருங்கன்னு. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், ராசியில் சுக்கிரன் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடம் பயிற்சி ஆகிறாரு. இனிமையான சுகர் கோட்டட் வேர்ட்ஸை நீங்கள் பேசுவீங்க. அதே சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக தான் நீங்கள் ஏமாறவும் போகிறீங்க. அதனால் கவனமாக இருங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா ஸ்மூத்தாக சொல்ல பழகுங்க. எடுத்த உடனே ஹை டோனில் ஹை பிச்சில் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதிகார வார்த்தைகள் பேசினாலும் அன்போடு பேசுவதற்கு முயற்சி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். தசமஸ்தானாதிபதி உச்சம் அடைகின்ற காரணத்தினால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் எப்போது? 8ஆம் தேதியிலேருந்து 27க்குள்ளார உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது கிடைக்கல அப்படின்னா தென் யூ ஆர் நாட் ட்ரையிங். சிம்பிள், ஒரே வார்த்தை தான். நீங்கள் ஒழுங்காக ட்ரை பண்ண, உங்கள்கிட்ட முனைப்பு இல்லைன்னா ஜெயிக்க மாட்டீங்க. அந்த முனைப்பு இருந்ததுன்னா வேலை கிடைக்கும் இப்போது. ஸோ அதனால் இந்த மாதம் கடுமையான முனைப்பும் முயற்சியும் தேவைப்படும் மாதமாக இருக்குது. அதனால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டால் ஜெயிக்காமல் இருக்க மாட்டீங்க. இஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட மாட்டான், கஷ்டப்பட்டவன் இஷ்டப்பட மாட்டான். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நான் நோகாமல் நோம்பி கும்பிடணும், கஷ்டப்பட மாட்டேன், வீட்டில் உக்காந்துப்பேன், யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இதெல்லாம் தப்பான விஷயம். எல்லாரையும் தப்பாக பேசுவேன். உங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது. நீங்கள் ஒன்று நினச்சிப்பீங்க,
நீங்கள் தலைன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அவன் தலை சொல்லலைன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு போக வேண்டியது. நீங்கள் நினச்சது எப்படிங்க அவன் நினைப்பான்? இது புரிய மாட்டேங்குது. அவன் நினச்சது நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது, நான் நினைக்க மாட்டேன். இப்படி தான் உங்களுடைய எண்ணமே. உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுங்க. உங்கள் எண்ணத்தை கொஞ்சம் செகண்ட் சீட்டில் போடுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, முன்னோர் வழிபாடு செய்வதும் காசி விஸ்வநாதர். அதுக்காக காசிக்கு போக முடியுமா? தேவையில்லை. உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் போயிட்டு விஸ்வநாதராக நினச்சி வழிபடுங்க. விஸ்வநாதர்னா உலகத்துக்கே நாதர். அந்த விஸ்வநாதரை வழிபட்டு வாருங்கள். தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிரிகள் தொல்லை விலகி நன்மைகள் ஏற்படும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றியா. அருமையாக சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான ஒரு பதிவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த செப்டம்பர் மாதத்துக்கான உங்கள் ராசிக்கான பலாபலன்களை தெரிந்து கொண்டீர்கள். ஏன்னா இது பொதுவான பலன். எதுக்கு சார் இந்த பலன் அப்படின்னா, இது ஜென்ரலைஸ்டாக இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சில சங்கடங்கள் இருந்தால் அதை மாற்றி அமைத்து கொள்வதற்கான அதிர்ஷ்டக்கல், ராசிக்கல் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ராசிக்கல் சொல்ல மாட்டோம். நம்ம சொல்கிறது உங்கள் லக்னத்துக்கான அதிர்ஷ்டக்கல். அது என்னன்னு உங்கள் ஜாதகத்துக்கு பார்த்து தான் சொல்ல முடியும். அதனையும் தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 80 ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, இன்னொரு நம்பர் 72 ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு, இந்த 2 நம்பர்லையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கான கட்டணம் தனியாக வசூலிக்கப்படும். உங்கள் பலன்கள் நன்மைகளாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டக்கல்லின் மூலமாக பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.